ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா அதிகமான யோசனையாகவே இருக்கிறது? வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நாம் போவோமா இல்லை இப்படியே இருப்போமா என்றா? நீ ஏன் இப்படியெல்லாம் நினைக்கிறாய்? வாழ்க்கை என்றால் அடுத்த கட்டத்திற்கு போகக்கூடிய ஒன்றுதானே. உன்னுடைய வாழ்க்கையை நீ உற்று பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் மட்டும் உனக்கு தோன்றுகிறதா இல்லையா? வாழ்க்கையின் எப்பொழுது நமக்கு பிடித்தது நடக்கும் என்று தோன்றுகிறதா? அந்த தோன்றலானது எப்போ எப்போ நமக்கு நல்லது நடக்கும், எப்போ நல்லது நடக்கும், நம்ம எப்போ அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு தோன்றிக்கொண்டே இருக்கிறது. அதற்கான நேரமும் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நீ செல்ல போகிறாய். என்னுடைய சச்சரிதத்தை படிக்கும் பொழுது ஒவ்வொரு அத்தியாயம் இருக்கும். அந்த அத்தியாயத்தில் ஒவ்வொரு கதைகள் இருக்கும். அந்த கதையெல்லாம் நீ படித்திருக்கிறாயா? அதே மாதிரிதான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அத்தியாயம் முடிந்தது. அடுத்த கட்டத்திற்கான அத்தியாயமோ துவங்கிவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது போலவே உனக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நான் நிகழ்த்தப் போகிறேன். பல பேர் உன்னுடைய வாழ்க்கையில் துரோகம் என்ற ஒன்றை செய்துவிட்டு அப்படியே சத்தம் போடாமல் இருக்கிறார்கள். தவறெல்லாம் செய்து விட்டார்கள். ஆனால் எல்லாமே தெரிந்து கொண்டும் இவன் தான் தப்பு செய்துதான் என்று தெரிந்தும் நம்ம தான் இவன் வாழ்க்கையை கெடுத்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? சத்த போடாம உன்னிடம் பழகிட்டு இருக்காங்க. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் நடக்க விடாம தடுத்துக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் நிறைய பேர். உன்னுடைய எதிர்பார்ப்பும் உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் தானா செய்ய விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், நீ நல்லா செஞ்சிருவ. ஆனா அப்படிதான் இங்க யாரும் உன்னை விடுறதே இல்லையே. உன்னை எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லி 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 உன்னை கஷ்டப்படுத்திட்டு தானே இருக்காங்க. தங்கமான பிள்ளையே, இனிமே கஷ்டமே வேண்டாம். இனிமே எல்லாமே உன் வாழ்க்கையில சந்தோஷம்தான். உனக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி யாருமே இங்கு இனி உனக்கு நடுவில் வரப்போவதே கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒவ்வொரு விஷயமும் இன்பமாகவே நடக்கும். நீ நினைக்கிறாய் அல்லவா, நம்முடைய வாழ்க்கையில் இது நல்லது நடக்காது, அது நல்லது நடக்காது என்று. நீ அப்படியெல்லாம் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னும் பின்னும் துணையாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பது இந்த சாயுடைய வேலை. சாயாகிய நான் உனக்கு இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதும் துணையாகத்தான் இருப்பேன். நிறைய பேர் சொல்லலாம், உன்னுடைய வாழ்க்கையை நீ கெடுத்தாய் என்றும் சொல்லலாம். அதே நேரம் மற்றவற்றை பற்றி பேசலாம். ஆனால் நீ மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் தவறு செய்து விட்டோமோ, அதனால்தான் இது நடக்கிறதோ, நாம் ஏதாவது தவறு செஞ்சிட்டோமோ அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. ஏனென்றால் நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே இல்லை. எல்லா விஷயத்திலேயும் நிதானமாக தான் இருந்தாய். காலம் உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்கிறது என்றால் அது ஏதேதோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏற்கனவே செய்த தவறினால் மட்டுமே தான் இது நடந்திருக்குமே தவிர மற்றபடி வேறு எதனாலேயும் தவறுகளானது நடந்திருக்காது. இதனால் யாரோ ஒருவர் சொல்கிறார், நீ தப்பு செஞ்சுட்ட, அதனால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க உனக்கு சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் நினச்சிட்டு அழுது கொண்டே இருக்காது. நீ அழுக வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு திருப்தியாக இருக்காது. எல்லா நாளும் உனக்கு திருப்தியாகவும் எல்லா நாளும் அற்புதமானதாகவும் கூடிய சீக்கிரமாகவே அமைத்து தருவேன். உன்னுடைய வாழ்க்கைக்கு எந்த குறையும் வராது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய விஷயங்கள் பலருடைய கண்ணை உறுத்தலாம். அப்படிப்பட்ட விஷயம்தான் நடக்குமே தவிர தப்பான எந்த விஷயமும் நடக்காது. சிலர் உன்னுடைய வாழ்க்கையை நீ முன்னேறி விடுவாயோ என்ற ஒரு எண்ணத்தில் பலவிதமாக பேசலாம். பலவிதமாக உன்னை சில விஷயம் செய்ய விடாமல் தடுக்கலாம். ஆனால் நீ மட்டும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் புரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளையும் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படியெல்லாம் நடந்து கொண்டு வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு
பாதையை நீ உருவாக்க வேண்டும். அடுத்தவர்கள் சொல்கிறார்களே என்பதற்காக உன்னுடைய வாழ்க்கையை ஒரு நாளும் விட்டுவிடாதே. துரோகிகள் நல்லது நீ வளர்ந்தாலும் பிடிக்காது. அதே நீ ஒரு சமயம் கெட்டு போய்விட்டாய், ஆனால் நீ இப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்டேன்னு 1000 விஷயங்கள் பேசுவார்கள். அதனால் இவர்களுக்கு வளர்ந்தாலும் பிடிக்காது, வளராமல் அப்படியே இருந்தாலும் கேவலமாக பேசுவதற்கு, தாழ்த்தி பேசுவதற்கு ஒரு ஆள் கிடைத்து விட்டானே என்று நினைப்பார்கள். புரிகிறதா? நம்பிக்கை வையுங்கள். எல்லா இடத்திலும் உங்களுக்காக உங்கள் தெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்கிறது. நல்ல விஷயத்தை செய்கிறது. காலமும் முழுவதும் உங்களுக்கு, எல்லா நேரமும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நீங்கள் உங்களுடைய தெய்வத்தை முதலில் நம்புங்கள். உங்களுடைய தெய்வம், நீங்கள் மலை போல நம்பிக்கொண்டு இருக்கும் தெய்வம் ஒரு நாளும் ஒரு பொழுதும் உங்களை ஏமாற்றாது. துரோகிகள் வேண்டுமானால் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படலாம். ஆனால் நீ மட்டும் எப்பொழுதும் நம்பிக்கை மட்டுமே வைக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில். உன்னுடைய சந்தோஷங்கள், உன்னுடைய கவலைகள் எல்லாமே எனக்கு தெரியும். நீ எதையுமே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு நமக்காக யாருமே இல்லையே, நமக்காக ஒரு விஷயத்தை செய்யக்கூட இங்கு யாருமே இல்லையே என்று நினைக்கவே வேண்டாம். உனக்காக கவலைப்படுவதற்கும், உனக்காக எல்லா விஷயத்தையும் செய்வதற்கும் உன்னுடைய அப்பாவாகிய நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன். மனதில் ஒரு போராட்டங்களோடு தான் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு எந்த ஒரு நல்லது நடக்கலையே, எப்போ பார்த்தாலும் கெட்டதாகவே நடக்குது, ஏன் நமக்கு மட்டும் நல்லது நடக்க மாட்டேங்குது என்று மிகப்பெரிய ஒரு குழப்பத்திலேயே இருக்கிறாய். ஆனால் நான் மட்டும் உனக்கு சொல்வேன், குழப்பம் என்பது தேவையல்லாத ஒன்று. வாழ்க்கையில் நிம்மதி வேண்டுமா? நிம்மதியை தேடி ஓடுங்கள். குழப்பம் குழப்பம் என்று எந்த ஒரு நாளும் சொல்லிக்கொண்டே இருக்காதீர்கள் என்று. ஆனால் நீ எப்போதுதான் கேட்கப் போகிறாய் என்பது எனக்கு சுத்தமாகவே தெரியவில்லை. தயவு செய்து குழப்பத்தை தூக்கி போடு. வாழ்க்கையில் இன்பமாக இருக்கலாம். பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கிறது. எப்பொழுதும் தோல்விகளையே சந்தித்த உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களும் கூடவே சேர்ந்து வரும். இன்பங்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லாதது என்று நினைக்கிறீர்கள் அல்லவா? வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஒவ்வொரு நிமிஷமுமே சொல்கிறேன், எல்லாமே நிரந்தரமானது, கஷ்டத்தை தவிர. கஷ்டமானது நிரந்தரம் அல்ல, ஆனால் சந்தோஷம் என்பது நிரந்தரமான ஒன்றுதான். அதை எப்பொழுது வேண்டுமானாலும் நீ என்னிடமிருந்து எதிர்பார்க்கலாம். நல்லது நடக்கவில்லையே சாயி, எப்பொழுது சாயி நல்லது நடக்கும்? என்னுடைய வாழ்க்கையில் நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஆசைப்பட்டதெல்லாம் கொடுங்க சாயி அப்படின்னு நீ கேட்குற ஒவ்வொரு விஷயத்தையும் தடைகளே இல்லாம நான் தருவேன். புரிஞ்சுதா? தடை இல்லாத ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். எல்லா நிமிஷத்திலேயும் நீ தேடும் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கும். இதில் எந்த மாற்றமுமே கிடையாது. நான் யாருக்கும் எப்பொழுதும் எந்த துரோகத்தையும் செய்பவன் அல்ல. நான் எல்லோரும் வாழ வேண்டும், எல்லோரும் நல்லது நடக்க வேண்டும், எல்லாருக்கும் அவரவர்கள் பிடித்தது போல வாழ வேண்டும் என்று நினைப்பவன் தான் இந்த சாய். கூடிய விரைவில் அற்புதத்திற்கு மேல் அற்புதம் நடக்கும். எல்லா நேரத்திலேயும் உன்னை பார்த்து நீயே சந்தோஷப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். யாரையும் பார்த்து இப்படி நடந்து விட்டதே, அப்படி நடந்து விட்டதே, நம் வாழ்க்கையில் அவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கிறது, நமக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்க மாட்டேங்கிறது என்று ஒரு பொழுதும் நினைக்காதே. ஏன் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும் நேரமும் வந்துவிட்டது. பொறுத்திருந்து எல்லா விஷயத்தையும் அற்புதமாக நடப்பதை வேடிக்கை பார். நீ என்று மட்டும் அல்ல அம்மா, என்றுமே என்னுடைய பிள்ளைதான். உனக்கு பிறந்ததற்கு பிறகு, ஒரு விவரம் தெரிந்த பிறகுதான் இங்கு சாய் இருக்கிறேன், சாய் உனக்காக இருக்கிறேன் என்பதெல்லாம் தெரியும். ஆனால் உனக்கு தெரியுமா, நான் நீ பிறந்ததிலிருந்து உன் கூட தான் இருக்கிறேன். உனக்கு இப்பொழுது தெரியலாம், ஆனால் இந்த சாயிக்கு உன்னை எப்பொழுதிருந்தோ தெரியும். நீ எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். சந்தோஷமாக இருக்கும் வழிகளை மட்டும் பார். ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ, என்ன விஷயங்கள் உனக்கு தேவையோ அதை மட்டும் யோசி. தேவையில்லாத விஷயங்களை பற்றி மட்டும் யோசிக்கவே யோசிக்காதே. புரிந்ததா? எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மாதிரியான வித்தியாசமான அனுபவத்தை உனக்கு தரும். இந்த விஷயம் உனக்கு ஒரு வித்தியாசமான, இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கிறது அல்லவா,
இது ஒரு வித்தியாசமான உனக்கு ஒரு அனுபவம். இந்த மாதிரி கஷ்டம் வந்தால் எப்படி தப்பிக்கலாம் என்பதுதான். இந்த கஷ்டமானது இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இந்த மிகப்பெரிய கஷ்டமானது கூடிய சீக்கிரமாக முடிந்துவிடும். இது எதையும் பேச்சுக்காக சொல்லவில்லை. கஷ்டங்கள் முடிந்து இன்பங்களானது பிறக்கும் நேரம்தான். இந்த இன்பத்திற்காக எத்தனை வருஷம் நீ காத்து கொண்டு இருந்தாய் என்பது எனக்கு தெரியும். புரிந்ததா? எல்லா நிமிஷத்திலேயும் உனக்கு நான் துணை இருப்பேன். பல பேருக்கு உன்னால் எல்லா விஷயத்திலேயுமே உதவ முடியும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னால் செய்ய முடியும். உன்னால் மற்றவர்களுக்கு உதவ முடியும். அந்த அளவுக்கு உன்னிடம் பணம், நகை அனைத்தும் வர ஆரம்பித்துவிடும். துவண்டு போய் கிடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எப்படியாவது சமாளித்து மேலே கொண்டு வந்து விடுவேன். சரியா தங்கமே? நான் இப்படியெல்லாம் உனக்கு நம்பிக்கையை கொடுத்துவிட்டு கடைசி நேரத்தில் ஏமாற்றுவேனோ, இல்லை கடைசி நேரத்தில் உன்னை காயப்படுத்துவேனோ என்று நினைக்காதே. இப்பொழுது உனக்கு சொல்லிவிட்டேனா? எப்பொழுதுமே உனக்கு இந்த விஷயத்தை சொல்வேன். இந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி காட்டுவேன். ஏற்கனவே நிறைய முறை மனதாலும் உடலாலும் உடைந்து போயிருக்கிறாய். இப்பொழுதும் நான் உன்னை கஷ்டப்படுத்தினேன். என்னை விட உனக்கு தவறான ஒரு விஷயத்தை செய்பவன் யாருமே அல்ல என்பதாக தான் இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் நல்லது நடக்கும். பல விஷயத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். சிரித்து கொண்டே சிறப்பாக வாழ பழகு. நீ இப்பொழுதே உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான சோகங்களை எல்லாம் தாண்டி இருக்கிறாய், எத்தனை விதமான விஷயங்களை எல்லாம் தாண்டி இருக்கிறாய். ஒரு தனி மனுஷியாக உன்னுடைய குடும்பத்திலும் எந்த ஒரு துணையும் இல்லாமல், எந்த ஒரு விஷயமும் உனக்காக யாருமே செய்ய முடியாமல் எல்லாரும் உன்னை கைவிட்ட பொழுது உன்னுடைய மனம் மட்டும் உன்னை கைவிடவில்லை. எல்லா நிமிஷமுமே சரிதான். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட மாட்டாய். எல்லாவற்றிலும் இன்பமாக தான் இருப்பாய். பல பேருக்கு உன்னுடைய வாழ்க்கையில் சிறந்த ஒரு பாடமாக இருக்கும். இவளுடைய வாழ்க்கையில் இது நடந்தது, இவள் எப்படியெல்லாம் முன்னேறினாள், இவள் எப்படியெல்லாம் இருந்தாள் என்று மற்றவர்களே உன்னை பார்த்து சொல்வார்கள். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ அற்புதத்தோடு வாழ்வாய். நீ எல்லோரும் சொன்னார்கள் அல்லவா, இவளைப் போல இருக்கவே கூடாது என்று. ஆனால் இப்பொழுது அடுத்தது சொல்வார்கள், வாழ்ந்தால் இவளைப் போல இருக்க வேண்டும். எந்த ஒரு நிமிஷமும் துவண்டு போகாமல் எந்திரிச்சிருவோம், எல்லாத்தையும் சாதிச்சிருவோனே வாழ்றா பாரு அப்படின்னு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாருமே உன்னை பார்த்து கற்றுக்குவாங்க. அந்தளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை இன்பம் வரும். கஷ்டம் வேண்டாம், சிரித்து கொண்டே இரு, எல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.